இருக்கனால யாரு சாக்லேட் சாப்பிடுறா பாருங்க. உனக்கு இருக்கனால எனக்கு இருக்கனால எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீடே ஒரு விசேஷ வீடாட்ட ஒரே பரபரப்பா இருக்குது சாயந்தரத்துல இருந்து. அது காரணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என் வீட்டுக்காரோட மாமியாருக்கு பிறந்த நாள், அதாவது எங்க அம்மாவுக்கும் பிறந்த நாள். அதனாலதான் ஒரே விசேஷ வீடாட்ட ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் குளிச்சு குளிச்சு ரெடி ஆகி, அதுவும் கரெக்டு தானேங்க, அவருக்கு மாமியாரு எங்களுக்கு அம்மா, அதனால அப்படி சொன்னேன். அந்த அவங்க பிறந்த நாளுக்கு தான் விருந்து பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாம் பாருங்க ரெடி ஆகி பூவெல்லாம் வச்சுக்கிச்சு, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டாலும் அங்க பாருங்க. சாக்லேட் பிறந்த நாளுக்காரன் சாக்லேட்டா இல்ல சாக்லேட் பிறந்த நாள் இல்லாதவங்களுக்கு அவங்க பிறந்த நாள் இருக்கிறவங்களுக்கு நாங்க gift கொடுப்போம். அப்புறம் அவங்க பிறந்த நாள் இருக்கிறவங்க அவங்க நம்மளுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. அப்புறம் பிறந்த நாள்னோடனே கேக்கெல்லாம் வெட்டலான்னு நினைச்சேங்க. எங்க அம்மா வந்து ஏப்பப்ப சின்ன குழந்தையாட்டு நானெல்லாம் கேக் வெட்டிட்டு இருப்பேனான்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம எங்க குட்டிங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்குது, கேக்குன்னா க்ரீம் எல்லாம் போப்பும் திம்மாளுங்கன்னு வேணான்ட்டாங்க. அதுவும் இல்லாம எங்க வீட்டு குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள்னா எல்லாருக்குமே ஸ்பெஷலாக ஏதாவது ரெடி பண்ணுவாங்க, கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாளுங்க. நாங்களும் வாங்கி வச்சிருக்கிறோம். வாங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது பிடிச்சது சமைச்சாது கொடுப்போன்னு. அவங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்காதனால அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கிஃப்ட் எல்லாம் இருக்குது, பார்க்கலாம். தண்ணி கூட கொண்டு வருதா பாப்பா? பிள்ளை சமைச்சா மாமூடு கொண்டு வர மாதிரி கொண்டு வருதுல்ல. சரி வெறுமுண்டா நாங்க புதினா தட்டத்துல கொண்டு வந்தோம்மா, அதை எடுத்துட்டு போய் பொரிக்கலாம் வாங்கன்னு தலையில வச்சுட்டு வரேன்ட்டு வருது. தலையில வச்சுட்டு அங்க போயிட்டு என்னது தீர்த்த கொடுவா அவ தீட்ட கொண்டு வந்தா, அடுப்புல வச்சுட்டு தண்ணி கொண்டு வந்தியா? பொம்மக்கட்ட சொல்லிடு என்னன்னா பாட்டு. என்னங்கப்பா அழகா இருக்குது பொம்மக்கட்ட. பொம்மை கடைக்கு ஏத்த ட்ரெஸ் மேக்கப் சூப்பரா இதுல பூவு பொம்மை கடையாட்டு ரெடி இவனுக்கு பிறந்தனாலா அம்மாச்சிக்கு பிறந்தனாலா? பிறந்த நாள் பிள்ளைங்களாட்டு ரெடி ஆயிருக்கிறேன். ஐஸ் பிறந்த நாள் வந்தாலும் இப்படித்தான் படிவா. ஐஸ் கேக் வெட்டக்கற இங்கட வெட்டிடுறாங்க. யாருக்கு? உங்களுக்கு தான் மாத்தி. சரிடி தங்க. எல்லாருக்கும் உங்க பேரே இப்பதான் வந்துட்டு அதே மாதிரிதான் எங்க பேரே அப்பயே வரும். அழகா பேசு, கியூட்டா இல்லைங்கத்தா. அம்மாஜி என்ன பண்ணாங்க தெரியுமா? கொத்திமல்லி தலைய இத இதுல போடணும், இதுல போடணும், இதை எடுத்து இதுல போட்டு இதை எடுத்து அதுல போட்டு இல்ல இதுலதான் தலை போடணும். நான் என்ன பண்ணிட்டேன், அழுத்திக்கு அதுல போட்டேன். நாம அதுக்கு சிரிக்கிறேன். அவளை பாருங்க காலில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். தங்க என்னது என்ன சாமி கால் என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆயா தூக்கி போட்டாங்க, அவ கரெக்டா பிடிச்சிட்டான். கேட்ச் பிடிச்சிட்டியே கால்லயே. கொத்துமுத்தாள அடி கண்டு. ஆத்தா தூக்கி போட்டாங்க, கால்ல எடுத்துக்கிட்டா. அப்படியா? கீழே விழுந்துடாத டேய். பாத்துமா பொண்ணுமா கீழே விழுந்துடாத. சங்குன்னு குதிக்கிற எவ்வளவு உயரமா இருக்குது. கொண்டுக்குங்க. அம்மா என்ன சாப்பாடு செய்யறாங்க? இருங்க அடுப்பு ரொம்ப முளகு. பயங்கரமா முளகு. எங்க அடுப்பு எப்பவுமே ஹை ஸ்பீடுல தான் ஆமா கேஸ் அடுப்புல தோத்து போயிடும். ஆமா இந்த அடுப்பு. ஆனா விறகடுப்புல ஆக்கி சாப்பிடுறது ஒரு தனி டேஸ்ட் தான். வெளியே அதுவும் நைட்டுன்னா நல்லா காத்தாட, ஆடி மாசம் நல்லா காத்தடிக்குதுல்ல, அதனால வெளியே வந்துடுறது, வீட்டுக்குள்ளே போறது இல்ல. ஆனா இந்த வருஷம் காத்து ரொம்ப காணமில்லக்கா. இப்பதான் இல்ல தூக்குற மாதிரி அடிக்குது. அம்மாச்சி அன்னைக்கு ஒரு நாள் நீங்க காத்து அடிக்கிறேன்னு சொல்றீங்க, அன்னைக்கு ஒரு நாள் நாங்க நின்னுட்டு இருந்தோமா, அப்பாவே தள்ளுற காத்து. ஆமா காத்தெல்லாம் நல்லாவே தள்ளுறதுக்கு இல்ல. முதல்ல ஆடி மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆளைய தூக்கிட்டு போகும் காத்து.
அப்படி அடிக்கும். ஆமா சாமி, ரோட்ல மண்ணெல்லாம் பாரு, கண்ணுக்குள்ள எல்லாம் தூக்கி ஆளை தூக்கிட்டு ஆளை தூக்கிட்டு போயிடணும்னா அவ கால்குலேட் பண்றா. ஆளெல்லாம் தூக்கிட்டு மேல போகணும். அது ஒரு பழமொழி சாமி. ஆளு தூக்குற மாதிரி அடிக்குதுப்பாங்க. அப்ப நம்ம ஆடி மாசம் நம்மள காத்தோட காத்தா தூக்கிட்டு போச்சுன்னா நம்ம மேல போய் ஹெலிகாப்டர் கண்டிப்பா. அந்த மேகத்துல அழகு ரசிக்க பார்த்துட்டு சும்மாவே போய் ஒரு மாசம் கழிச்சு அது நீல ரோட்ல போனீங்கன்னா அழகா தூக்கிட்டு போயிடும். அப்படியே மேகத்தோட சோறு ஆடி மாச காத்தெல்லாம் அடிக்க தேவையில்லை, நார்மலா அடிச்சாலே போதும். ஆமா. உனக்கெல்லாம் பெரிய காத்து வர வேண்டியது இல்ல. சாதா காத்துலயே பாப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் அப்படியே பறந்துருவீங்க பட்டு பூச்சி ஆட்டம். தங்க என்ன பறிக்கிறீங்க? மின்மினி பூச்சி நேரத்துக்கு பறக்கணும். அப்படி கீரையா? கீரை பறிக்கிறோம் காலாயிட்டீங்களா? பிச்சு பிச்சு உள்ள ஓட அழகா பாப்பா பொறிக்கிறாங்க. இங்க பாரு, செல்லக்குட்டி எவ்வளவு தெரியுமா உனக்கு? என்ன சாமி இது? புதிய புதினா கீரை. அது கீரைவா? மாச்சி எப்பவுமே நம்ம செய்யறதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு வந்து நான் ஆயாவும் நானும் பூ பறிச்சுட்டு இருந்தோமா, அப்ப நாங்க ஆயாவும் நானும் என்னமோ பேசிட்டு இருந்தோமா, அப்ப நான் சொன்னேன், அத்தா எப்பவுமே நம்ம எப்ப எனக்கு ஸ்கூல் இருக்கோ அப்பெல்லாம் நிறைய பூக்காது, எப்ப லீவ் வரும் அப்பெல்லாம் நிறைய பூக்குது. அதே மாதிரி இந்த விறகடுப்பு எப்பெல்லாம் வைக்கிறோமோ அப்பதான் நிறைய காத்து வரும், அப்பதான் அணையும். எப்பெல்லாம் நம்ம விறகு வடிப்புலாம் வைக்கலையோ, எப்பெல்லாம் நம்ம வெளியே வந்து நிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளே சொல்ற மாதிரிங்க. இந்த செடி வந்து கட் பண்ணப்ப நிறைய பேர் ஐயோ ஏன் கட் பண்றீங்க அப்படிலாம் சொன்னீங்க. எங்களுக்கே அப்படித்தான் இருந்தது, ஏன்னா நல்லா பூத்துட்டு இருந்துச்சு. இப்ப பாருங்க, அந்த கட் பண்ணி விட்ட அடி கட்டையில இருந்தே தலைஞ்சு இப்ப எங்களுக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. டெய்லியுமே ஒரு காமோளம் வருது. அந்த அளவுக்கு பூக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. மறுக்க அதோட இடத்தையே அது புடிச்சுக்கிச்சு பாருங்க. அது வந்து நல்லா என்னடா இப்படி வெட்டி விட்டாங்களே அப்படின்னு நினைச்சேன். மனசே எங்களுக்கு அரும்பு கட்டி கிடக்கு வச்சுக்கலாமே. ஆனா இப்ப பாருங்களேன், மறுக்க அது எங்க இருந்துச்சோ அது வளர்ந்து அதோட இடத்துக்கே வந்துட்டு பண்ணி விட்டாதான் மறுபடியும் நல்லா பூ. ஆமா, நல்லா கொஞ்சம் படம் 4 முளை 5 முளை பூக்கு வந்துடும். போன வருஷம் ஐஸ் பாப்பா நீங்க எல்லாம் வச்சு கூட போயாம கிடந்து பொறிக்க கூட முடியாம கட்டி பொறிச்சு கட்டினா 1.5 முழம் பக்கம் வரும். எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். தலை நிறைய டெய்லி வச்சோம் பூ. அன்னைக்கு இன்னைக்கு அது மாதிரி இந்த வருஷம் வந்துரும் சாமி. நிறைய இனி வந்துரும். அதுதான் பூவை பூக்குது. 4 மணில இருந்து பொறிச்சு கட்ட சாயந்தரம் அட்டை பொறிச்சு கட்டினாங்க. அத்தை இப்ப கட்டுறாங்க. காமலம் வருது இல்லைங்க. வர்றது இல்ல, லீவு நாள் பார்த்து நிறைய பூக்குதுங்க. 2 நாள் தான் லீவ். 2 நாள் வச்சா தலையில 2 நாளா வச்சு வச்சோம்ல, அந்த பூதான். அந்த பூத்தா இல்ல இவ்வளவு தான் பொறிச்ச ஒரு நாள் பொறிச்சு தங்க போல. சூப்பர் டி, அழகா பொறிச்சிருச்சு பாரு. இங்க பாருங்க என் பிள்ளைய எந்த அளவுக்கு பொறிச்சிட்டா. தங்க ஒரு குண்டாவே பொறிச்சிருச்சா? ஆமா, முடியா ஒரு குண்டை பொறிச்சிருச்சு. அவ எங்கூட சேர்ந்தவடி, பெரியவ எங்கூட சேர்ந்தவ. இந்த பஞ்சு நம்ம இது கொண்டு அந்த மாதிரி. அம்மா அது நிறைய டைம் இந்த வீடியோல சொல்லிட்டாங்க அம்மா. பருத்தி எடுத்து நைஸ் கேமரா பருத்தி கதை இதோட 10,000 தடவை சொல்லிட்டாங்க அம்மா. பாக்கு எடுப்பாடாங்க 3 பேர் வெடு அப்படி பாப்பா கொறவடான்னு புடிச்சிட்டு கால்ல கொறத எங்க பருத்திய இல்ல பருத்தி காய் உட்கார்ந்துட்டு வரிசையா எப்ப கதை சொல்லுவாரு. கதை கேட்டுட்டு ஒண்ணும் தெரியாத கால்ல வந்து உதவி போட்டுருவா. அப்புறம் நான் தான் போதெல்லாம் போச்சு போடும்பா. பஞ்சு எங்கடானா பஞ்சு அவ்வளவுதான் வந்தது அப்படின்னுவா. ஒரு கூட வச்சு எங்களுக்கு வந்தா பக்கத்துலயே வச்சுக்குவீங்கல்ல? இல்ல பொதுன்னு இழுத்து விட்டுருவேன். பொதுவாக பண்ணி வருங்க. பொட்டு கூட தாண்டி எனக்கு பொட்டு கூட அண்ணனுக்கு ஒரு பொட்டு கூட ஒரு பொட்டு பாக்குற எடுத்துட்டு இருப்பா. எங்க அண்ணன் உருவி பொட்டு கூடைக்கு அமுத்தி விடுவான். நானு உருவி அப்படியே புதுன்னு இழுத்து விடுவேன். அவன் என்னடா இவனது சீக்கிரம் போச்சு நம்மளது நம்பலையேன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்படி இல்ல, இப்ப அதே மாதிரி பாப்பா நாங்க பொறிச்சிட்டு இருக்கிறோம். அவ பொறிச்ச மாதிரி குண்டா வச்சு காமிச்சிட்டா. அப்படி தப்பா சூப்பர். என்ன அது செல்ல குட்டிடி குட்டி நிறைய பொறிச்சிருச்சு. மோந்து பாக்குதுரா. உடனே கருகு இன்னைக்குலாம் கருகு விடுறதா இல்ல. இன்னைக்கெல்லாம் நல்லா செய்யணும். அம்மா
உங்க அப்பாக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் கூர்மையா பார்க்க வேண்டியது மனுஷனா பிறந்துட்டேன். எல்லாமே கூர்மை உங்க அப்பாக்கு. அது எங்க ஆயாட்டு இருந்து வந்தது. எல்லாமே கூர்மை கண்ணு. ஒரு பண்டம் தொலைச்சிட்டுனா அவதான் தேடி எடுத்தாரு. சொல்லி விட்டான் டக்கு கொடி ஓடி ஏமாமா உன்னை தொலைச்சு கொண்டு எடுனா அது தங்கமா இருந்தாலுமே இவன் தான் தொலைவி எடுத்து கொடுப்பேன். எங்களுக்கு கால் கறியும் வந்தாலும் தெரியாது. அப்பா சொன்னாலே கரிகாலம் சரிக்கிட்டு தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கெல்லாம் அடிக்க மாட்டேங்குது. அப்பாவுக்கு மட்டும் எங்கதான் நமக்கு இருக்கு மூக்கே இல்ல. மூக்கே இல்ல. உனக்கு மூக்கு வந்து வித்து போட்டாங்க. மூக்கு இருக்கே. இருக்கா? இருக்கே. எங்க இருக்கு? அழகுடி மூக்கு தான் அழகு. இங்க இருக்கு அவங்க. அப்பனுக்கு இருக்குது மவளுக்கு இருக்குது. உங்க 2 பேரும் தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் இல்லையா? மூக்கு தொட்டு காட்டுது. ஆமா. உங்க இருக்குது உனக்கு மூக்கு? தங்க மூக்கு எங்க இருக்குன்னு அப்பா கேக்குறாங்க. அப்ப மூக்கு எங்க இருக்கு? அது மூக்கா? அது கண்ணு. கண்ணாமா. வேலை செய்யற பிசில் இருக்கிற அவளை போய் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க சின்ன குழந்தையாட்டா. அது எப்படி வேலை செய்து பொட்டாட்டு புழுவாட்டும். உள்ளதான் அடுப்பு வேலையை எல்லாம் பண்றான். என்னது மூக்கு தானே? அது காது தங்கம். மூக்கு தான். இது என்னது மூக்கு தானே? இது மூக்கு தான் சாமி. ஒப்பம் தெரியுமா? இது அப்படியே வயசு அடிக்கலாம். அப்படி 2 தக்காளி மட்டும் போட்டு வணக்கி விட்டு தக்காளி சோறு வைக்கலாமா? மாமியாருக்கு தக்காளி சோறு போடுறேங்கிறீங்க. இல்ல பிரியாணிக்கு தக்காளி சோறே நல்லா இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன். என்ற பிரியாணி நல்லா இருக்காது, தக்காளி சோறு மாதிரி தானே செய்யல அப்படின்னு சொல்லாம சொல்றேன். அதான் சொல்லிட்டீங்களே, சொல்லாம சொல்றீங்க. பிரியாணில ஐஸ் சூப்பரா செய்வா. கேளுங்க அங்கெல்லாம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க. இல்ல அது ரெக்கார்ட் ஆகுது. ஏதோ அப்புறம் பெத்த புள்ள பொக்குன்னு போயிருமே அப்படின்னு. அத்தைட்ட கேளுங்க. இல்ல ஐஸ் சூப்பரா பண்ணுவேன். இல்லைன்னா சோறு ஓட மாட்டால நைட்டு. எல்லாம் கிடையாது. சும்மா ஓவரா பயம் சொல்லுவேன். பொறாமைங்க. ஆமா பெத்த பையனா இருந்தாலும் நான் செஞ்சப்பா குண்டாவை வரக்குன்னு சுரண்டி தின்னுட்டு இருந்தீங்களா மாமியால் மாமுறமுல? வேற பிரியாணி. அது வேற பிரியாணி சொல்லுவாளா? சொரணி தின்னு அடித்தீ பல்ல போட்டு கரண்டு தின்னு போட்டு ஒரு தடவை பண்ணிட்டாரே, ஏதாவது நினைச்சுக்குவீங்களே. ஆமா நல்லா இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து போசியா கழுவி வச்சுட்டீங்க தின்னு போட்டு. இல்ல நல்லா இல்லன்னு சொன்னா மறுமை அந்த பிரியாணி இந்த பிரியாணி உருமாலை கடி சொல்றேன். முக்காவாசி ஐஸ் நானும் தான் பண்ணணும். இதுப்பா எங்க அம்மாவை பாரு. ஆமா, நீங்க கரண்டி தான் விட்டாட்டீங்க. ஓட்டு ரொடக்கு ஓட்டு பிரியாணி ஆயிருமா? இப்ப நீ என்ன பண்ற? அதே தான் உடக்குதா? இதெல்லாம் நான் அரிஞ்சேன். உங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் அரிஞ்சு கொடுத்தோம். மாஸ்டர் அறிவாங்களா? அறியாம அப்படியே முழுசா போடுவானா மாஸ்டர் அறிய மாட்டாமா. இந்த கூட எடுபடியா வேலை செய்யறாங்க அவங்க தான் அறிவாங்க. எடுடிக்கிறேன் அப்படி சொல்லணுமா? நீங்க எனக்கு காப்பச்சுறீங்களா? ஒரு சோறு கிடைக்குன்னு பாக்குற பொழுதுறதுக்கு உனக்கு என்னடா வாய் கிடைக்காது? ஒரு தங்கமான பிள்ளையும் குட்டியும் இருக்குது. ஆன முனித்துல சோறு கிடைக்காது. ஏமா தங்கமாட்ட குட்டிஸ் இருந்து என்ன பண்ற? சோறாக்கு தெரியாதுல. இப்ப அதுதான் பொண்டாட்டி இருக்கிறவங்க நல்லா அழகா. என்ன வேணும்? நீ வாய் மட்டும் கம்பளி வச்சிருக்கீங்களா? அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த வாயினாலதான் கார்த்தி பையன் கெட்டு போறோம். அது ஏன்னா உங்களாலதான். உங்களோட வாய் எனக்கு வந்திருக்குது அதனாலதான். நான் தான் வாயை வச்சு கம்பளி இருக்காம எங்கேயும் திங்க மாட்டாம கிடக்குறேன். நானும் கோளார போய் சாப்பிட்டு போதும். இதை நட்டு வச்சுக்கலாம். நெட்டுக்கலாம், நாளைக்கு நெட்டுக்கலாம். அப்பா ஆயா எப்படி இருக்காங்கன்னா, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோமா வந்தமான்னு இருக்காங்க. அப்படித்தான் இருக்கணும். வேற என்ன ஒண்ணு சொல்ற? கோழி முட்டி வச்சுட்டு வரதா? உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஊட்டி விட்டு வந்துடுறா. ஏதாங்க போனோமா நம்ம வேலை பார்த்தோமா மெயின் சோறு தான். சாப்பிட்டோமா வாழ்த்தணுமா வந்துட வேணும். அப்பா இல்லைன்னா பெரிய ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா ஆயா எல்லாத்தையும் உட்காந்துட்டு ஊரு கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீயே கிளவியான எல்லாம் பேசுவ வயிற்றானுச்சுனா. நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட பள்ளிக்கூடத்துல என்னென்ன பேசிட்டு இருக்கிற உட்காந்து? டீச்சராடா எங்க ஊருக்கு போனா கூட எதுக்கு லீவ் போட்டாங்க நடிச்சுடுறாளுங்க. போனோம்னா அங்கதான் எல்லா உரம்பரையும் வருவாங்க. ஏன்னா ஒருத்தரை பார்க்க முடியாதுல்ல. விசேஷத்துக்கு தானே எல்லா உரம்பரையும் வருவாங்க. அப்பதானே அவங்கள்ட்ட பேச முடியும். என்னப்பா பூவாடி? பூவோட நீ தான் நல்லா இருக்கிற அழகா பொம்மை குட்டியாட்டம். சரி பாக்குறேன் பாக்குறேன். இதுதான் பூவா? நான் இதுதான் பூவுன்னு நினைச்சேன். அங்கேயும் ஒரு பூ இருக்குதா? நல்லா இருக்குது நல்லா இருக்குது. சூப்பர் சூப்பர். கார் வச்சு விட்டாங்க.
அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தாங்களா இன்னைக்கு யாரு வச்சு விட்டாங்கன்னு சொல்லு. அம்மா நான் பிரியாணி சாப்பிடுறேன். அம்மா நல்லா இருக்குது நல்லா இருக்குது. நீங்க தான் வச்சிருக்கீங்க. நானா அம்மாடா அவன் வேணு கலாய்க்கிறான் அப்பனை. எப்படி சொல்லுவாரு இப்படியே கையாட்டி. இங்க உனக்கு பூவை காணும். என்ன தங்கி பாரு காட்டி பொறத்தான்றது. சூப்பரா இருக்கு செல்லக்குட்டி ரெண்டு பேத்துக்குமே. தமிழினி தவக்காலையா? சரி அப்பா புடிச்சிட்டு வரேன். பிரியாணிக்கு ஓட்டுறது. இந்த தங்க எடுத்து வெளியே போட்டுக்கலாம். நம்ம எல்லாரும் கறி வச்சு சிக்கன் வாங்கிட்டு வந்து உங்க அப்பா கொடுத்தாங்க. ஒரு ஓசி தவக்காய் சிக்கன் இருக்கா? அடி அடுப்பு கிடுப்புலாம் ஆடிட்டு இருக்குது. அப்பாக்கு என் மேலதான் பாசம். ஆமா. உடம்பத்தை கூப்பிட்டு அப்ப பாப்பா இல்ல அம்மா வீட்டுக்குள்ள திறந்தா சின்ன குட்டி இல்ல ராசாமி வீட்டுக்குள்ள நீ இல்லதானே? அவக்காய் கொண்டாந்து அப்பா ஒரு போசி நிறைய எங்களுக்கு கொடுத்து ஏமாத்திட்டாங்க சிக்கன் சொல்லி. வீடியோக்கு சும்மா அக்காவை மட்டும் உடனே அவளுக்கு கோவம் வந்துடும். தமிழினி அக்கா மட்டும் நைஸா கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. எங்களையும் ஏமாத்திட்டாங்க. ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டாங்க. சும்மா தமிழினி விளையாட்டுக்கு வீடியோக்கு பண்ணும். வீட்டுக்கு வீடியோ அவளுக்கு ஒரு மூக்குக்கு மேல கோவம் வரும். அதான் பாருங்க. ஆனா அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டோம்ல அப்போ. எங்க அப்பா கிடைச்சுங்க அப்படின்னு அங்கிட்டு குறுக்கி நிறைய அடிக்குது. பாஸ்காரி ஆனா என்னைய தூக்கி போட்டு சாத்துவா. கொஞ்சம் மட்டும் தானா உண்மையில இவதான் உங்களுக்கு அம்மாவா வந்திருக்கணும். பொய்யில இவதான் உங்களுக்கு பாப்பாவா வந்திருக்கணும். பொய்யில உண்மையில அம்மா வந்துருந்தான்னு வச்சுக்க அவ்வளவுதான். தின்னு கழட்டி இருப்பா. எங்க அப்பாவுக்கு அம்மாவா பொண்ணா? அடுத்து இல்ல அப்பாவுக்கு பொண்ணா அம்மாவா? நீ அதெல்லாம் தெரியாத அடிப்பேன். உங்க அதெல்லாம் தெரியாது. அடிப்பேன் அடிக்கிறதுக்கு ஒரு சிக்கன அம்மாவா இருக்கியா பொண்ணா இருக்கியா? பொண்ணு பொண்ணு இல்ல பாப்பா. என்னது ஏமா இது நிறைய மல்லிப்பூ இது போடிச்சிட்டு வந்து போட்டுறாங்க. மல்லிப்பூ இலை. போதியா தான் ரெண்டு இதனால இப்ப காணல. முதல்ல நட்டு வைப்பீங்க. ரெண்டு கொம்பு ஏதோ பஞ்சம் வர போதாமாங்க. என்னதுப்பா? பஞ்சம் வர போதாமா? பாருங்க எல்லாம் விளவாச்சு செம்மையெல்லாம் எல்லாம் ஏறுது. மழையே இல்ல. ஆமா பஞ்சம். போன வீடியோல எங்கேயாவது மழை பெய்யுதுங்களாங்கன்னு கேட்டிருந்ததுக்கு எத்தனை பேர் ஒரு கிலோவுக்கு 100 ரூபாய் ஏறுதாமா. அப்புறம் 10 ரூபா சோப்பெல்லாம் 15 பஞ்சம் வர போகுதுன்னு சொல்றாங்க. எல்லா டைம்லயும் தண்ணி வத்தி போச்ச மாதிரி. கிலோ கணக்குல பார்த்தா 100 ரூபாய் ஏறுது. அப்படியே கோயிலாம் கொஞ்சம் செலவு வாங்கி அது வச்சா கூட ஆகும். செலவு வரல. அந்த தலையை சுட்டு போட எங்க போற? இருந்தாலும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை உட்கார்த்து. அதுதான் 2027 தக்காளி பிடிக்கணுமா? வருதாமே. புடிச்சு அம்மாச்சிக்கு வறுத்து கொடுத்துடலாமா? யாரு கத்திரிக்காயும் போட்டு வச்சுக்க வேண்டியதான் வறுத்து வந்து கத்திரிக்காய் பூனைக்கு எடுத்ததுதான் இந்த கத்திரிக்காய். கத்திரிக்காய் சுத்தமானது. கத்திரிக்காயே இல்ல. காத்தால் 2 கத்திரிக்காய் வணக்கினேன் தொட்டுக்கு. அதையும் வடசட்டியோட ஒடே அவங்க ஜோத்து போட்டு பேசிங்க. நல்லா இருந்துச்சு. கத்திரிக்காய் செடியே இல்ல. என்னம்மா பிடிக்க பாக்குமா? ஆனா விளையாட விட்டுரும். விளையாடிட்டு விட்டுரு சாமி. தவக்காய் பூனை பிடிக்குங்கிற. அது ஒண்ணும் பண்ணாது. எந்த ஊர்ல இங்கப்பா பூனை தவக்காளிய சாப்பிடும்? இவருக்கு தெரிஞ்ச ஊர்ல இல்லடா தவக்காய் பிடிக்குன்றா. நம்ம பூனை விளையாடுதுல்ல. அது சொல்ற தவக்காய் பிடிக்குமான்னு கேக்குறா. கிரேவி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கிரேவியா? அந்த பிரியாணிக்கு போடுறது கிரேவின்னே உடனே அந்த கிரேவிக்கு போயிட்டீங்களா? வெள்ளை சோத்து போட்டு பேஞ்சிட வேண்டியதான். ஆனா அநியாயத்துக்கு கறி கடைக்காரர் ஏண்டி பிரியாணிக்கு போடணும் கொஞ்சம் பெரிய பீஸா போடணும். முழுக்க நல்லா இருக்கும். இல்ல பெரிய பீஸா போடணும். கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய பீஸா போட்டாரு. பாய் வீட்டு பிரியாணில பெருசா தான் போடுவாங்க. பாய் வீட்டு பிரியாணி அது வேற டேஸ்ட். இது பாய் நம்ம பாய் இல்ல அதனால நம்ம பிரியாணி ஒரு டேஸ்ட்ல இருக்கு. நம்ம அக்கா சாமி நீ போய் தொட்டீனா அப்புறம் அழுவா. நீனும் அப்படிதான் இருக்கணும். நம்ம தங்கச்சி தான். நீ இந்த தொட்டா ரெண்டு பேரும் அப்படி இவளும் அப்படிதான் இருக்கு. ஆமா. அப்ப சண்டை உங்க மூயா மாட்டேங்குது. பங்காளி சண்டை கூட மூஞ்சி போயிட மாட்டேங்குது. இது சண்டை அக்கா அப்படி எதுக்கா? ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்கிறியாமா? அதனாலதான் சொன்னி எடுத்தவா. அப்பா எனக்கு ஒரு சூப்பரான ஒண்ணு நடந்துச்சு. நானும் ஐயாவும் பூ பறிச்சுட்டு இருந்தோமா.
அப்ப எனக்கு அங்க மேல இருந்துச்சு ஆனா எட்ட முடியலையா அப்ப காத்து அடிச்சு கீழே வந்துச்சு அப்ப உனக்கே ஹெல்ப் பண்ணி இருக்குது. ஆனா காத்துக்கு என்ன உயிர் தான் இல்ல. உயிர் இல்லாம இங்க வருமா? கால் இருக்கும் இல்லைங்க சி, காலு கை இருக்கு. காலு கை இருக்குமாடா காத்துக்கு? காத்து உருவமே கிடையாது. அது காத்து அவ்வளவுதான். காத்து எப்படி இருக்கும்? காத்தாதான் இருக்கும். பாப்பா கேக்குறேன், காத்து எப்படி இருக்கும்? காத்தால இருக்கும். அத காப்பி கேட்டு அத சொன்னா உடனே காப்பி அடிச்சிரு. தண்ணி எப்படி இருக்கும்? இரு தமிழ் இந்தியா நீங்க பண்றது பாப்பா சொல்லுவா. தண்ணி எப்படி இருக்கும்? இல்லைக்கா உங்களுக்கு தெரியுமா? தண்ணி சில்லுன்னு இருக்கு. சுடு தண்ணி எப்படி இருக்கும்? சூடா இருக்கும். சூடு அவ்வளவுதான். என்னத்த போய் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? தண்ணி கேளுங்க. வேற என்ன காத்து எப்படி இருக்கும்? நெருப்பு பிடிக்கும். நெருப்பு எப்படி இருக்கும்? துடு சுடும். பாத்தீங்களா? கரண்ட் எப்படி சொல்லுவேன்? கரண்ட் எப்படி இருக்கும்? கரண்ட் பயமா இருக்கும். பயமா இருக்கும். பேய் பயமா இருக்கும். பேய் பயமா இருக்கும். பேயில பயமா இருக்காது. பேய் இல்ல சொன்னீங்க. சும்மா மூக்குல போயிரும், வைக்காது. மோந்து வாக்குது. மோந்து வாக்குது. மல்லிகைப்பூ மணக்குது. இப்ப என்கிட்ட கேளுங்க. உன்கிட்ட கேட்கவா? இப்படிலாம் கேட்டு முடிச்சுக்க போதா என்கிட்ட கேளுங்க. வேற என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியல. உங்க வீட்டுல கேளு. கேளுங்க. என்கிட்ட கேட்கணும். 3 நாள் லீவு. நோம்பிக்கு வீடியோ போடணும். குருநாசாமி கோயிலுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போடுவோம். குருநாசாமி கோயில் நோம்பியா பாப்பா? ஆமாங்க. போலாமா? போறீங்களா? நாளைக்கு கூட முடியுதா? நாளையோட முடியுதா? இல்லன்னு நினைக்கிறேன். முடியல நாளையோட. நோம்பி ஓட்டிருப்பாங்க. அப்புறம் கேட்டு ஒரு அருள் கேட்டு போய் தெரியும். போன் பண்ணி கேட்கணும். சாட்டிட்டாங்க சொன்னாங்க. சாட்டியாச்சு. இப்ப நோம்பி 18 முடிஞ்சுதானே முடியும். 18 முடிஞ்சுதானே முடியும். முடியும். போலாம். 18 முடிஞ்சுன்னா அப்புறம் போய்க்கலாம். சனிக்கிழமை அப்படி போனா கூட போய் தேதி என்ன கிழமை வருதுன்னு தெரியலையே. போயிட்டு வரலாம் ஒரு நாளைக்கு. போன வருஷம் நான் அவள நீங்க மட்டும் போனீங்க. அது கடைசியா அது நான் கடைசியா போனீங்க. பயந்து கடைசியா கொஞ்சம் கூட இல்ல. குப்பை பொறுக்கிறதுக்கு தான். இந்த நோம்பியில ஏதாவது இந்த பொம்மை வாங்கலாம். அந்த பொம்மை கவரு குப்பை பொறுக்கிறதுக்கு தான் கிடந்தது. எல்லாம் காலி வெளியே எடுத்துட்டு போயிட்டு. 3 வருஷம் தப்பிச்சு வந்ததே ஆமா அதனாலதான். போன வருஷம் போறப்ப கூட்டம் மூச்சு சமாளிச்சுனா பத்தாவுக்கு மழை வேற ஊத்தும். மழை வேற ஆளுக்கு ஒரு பக்கம் சிக்கிட்டோமே. கரைக்கிற வாய்ப்பு வந்தோம். ஒரு பக்கம் சிக்கி நாங்க வீடியோ பாக்குறேன். போட்டோ எடுத்துட்டு நம்ம ஐயோ அக்கறையே மாட்டேங்கிறாங்க. அது ஐஸ் பின்னாடி வராங்க. நான் வந்தோம்ல. ஐயோ ஐஸ் விட்டு பாட்டு போயிட்டியா? ஐஸ் நாங்க ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டோம். எங்க அத்தை எங்க அம்மா நாங்க 3 பேர் ஒரு பக்கம் அதுல ஒரு பையன் எடுத்துக்கிட்டு ஏழை போடுற அப்படி ஐசே. ஐயோ ஆவியா கோபால விட்டுட்டு போயிட்டியா? ஐஸ் கை குழந்தைங்க போட்டுக்கிட்டாரு. இவரு இப்படி தோல்ல குறை வச்சு புடிச்சுட்டா. கீழ எல்லாம் மூச்சு விட முடியல எங்களால. இவரு இப்படி வச்சுக்கிட்டாரு. நாங்க 2 பேரும் கைய கோர்த்து பிரியா அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்தணும். கூட்டத்தோட பயம். அந்த பயத்துலதான் 2 வருஷமா போகல. இல்ல இந்த ஒரு வருஷம் முன்னாடி போலாம். முன்னாடியே போனோம். நல்ல எங்க மழையெல்லாம் இல்ல. மழை பெய்யாது. போயிட்டு வந்துடலாம். அப்படித்தான் நினைக்கிற. கரெக்டா போற அன்னைக்கு பெய்யணுமா? காத்தாலே வாய்க்கணுமா? கழிச்சாங்க மழையாம 2 நாள் சேர்த்துதான். இல்லையம்மா எப்பவுமே கொரோசாமி இல்லைங்கம்மா காத்தாலே வாய்க்கணும். நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் போய்க்கலாம். நைட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி காலையில குடிச்சோடனே கிளம்புறோம். போலாமா இந்தியா? நாளைக்கு பொம்மை வாங்குறதுக்கு கோயிலுக்கு நாளைக்கு கூட போலாம். நீ பிரச்சனை நடந்துச்சு. கோயில்ல தான் பிரச்சனை நடந்துச்சு. அங்கே போலாங்கிறீங்க கேக்குறா. முடிஞ்சு போச்சு. அது மழை வந்துருச்சுட்டு தாங்க. மழை வந்துருச்சு முடிஞ்சு போச்சு. என்னடா மணக்குது? மல்லிப்பூ மணக்குது. என்ன மல்லிப்பூ இல்ல. பாப்பா கண்டுபிடிக்க மாதிரி இப்ப. கண்டுபிடிச்சு பாப்பா. அங்க மணக்குது. இருங்க மோப்போம். அப்புறம் புள்ள தப்பால எப்படி யோசிக்குது? பிரியாணி வடக்கு மோப்ப எப்படி குடிக்கிறது பாரு. ஆமா அது பிரியாணி வாசம்லாம் பிள்ளைக்கு அங்க வெங்காயம் அரிக்கும் போதே வந்துரும். ஆமா பிரியாணி பசிக்கு பாரு உனக்கு பிள்ளைக்கு அந்த நேரம். பிரியாணியை விட அடிக்கடி இந்த அரிசியும் பருப்பு தான் கேக்குறாங்க. தக்காளி அரிசி பருப்புக்கு என்ன கேப்ப? அரிசியும் பருப்புக்கு சில்லி கேக்கும். சில்லி சில்லி. அரிசி பருப்புக்கு என்ன தொட்டுக்குவ? சில்லி. அப்படியே சமத்தாட்ட அம்மா உங்களுக்கு வேலை அதிகமா இருக்குமா அரிசியும் பருப்பு செஞ்சுக்கீங்க அப்படிம்பாளுங்க. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது. சரி சைடு சென்னு கேக்குறாளுங்க. கேப்ப அரிசி பருப்பு சாப்பாடு. அரிசிம்பருப்புக்கு சொன்னால காய். அவதான் சொல்லுவா. நீதான் முதல்ல சொல்லுவ. அவ சொன்னாலும் அது நீதான் பாத்து.
அக்கா தான் சொல்லுவா ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் அக்கா சொல்லிட்டு இருந்தா இப்ப இவ சொல்லிட்டு ஆமா நீ சொல்லுவியா? நீ ரெண்டாவது சொல்லுவியா? யார் ஃபர்ஸ்ட் பிறந்தது? அவங்கதான் அவ எப்படி அவன கூட சொல்ல இல்லப்பா சும்மா பிறந்தது பாப்பா சரி ரெண்டாவது யாரு பிறந்தது? சமத்தா குட்டியா அழகா பிறந்ததாரு. அது யாரு? கருப்பு கலர்ல கம்மந்தடிச்சு கியா கியான்னு கத்திட்டு இருந்ததாரு. கொண்டாந்து போட்டாங்க பாரு குப்பரை. கீழே 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 கத்திட்டு உன்னைய கொண்டாந்து இப்படி மல்லாக்க போட்டாங்க. கத்த முடியாம கத்துனேன். இத கொண்டாந்து குப்பரை போட்டுட்டாங்க. போய் பார்த்தீங்கன்னா குப்பரை போட்டிருக்காங்க. பார்த்தா இத்தனோடு குப்பரை கிடந்துச்சு. கண்ணாடிக்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. குட்டியா போயிட்டாங்க எல்லாம் குட்டியா குட்டியா இருந்தது அப்படியே ஒரு கை சோடு நல்லா. இப்ப முட்டியாட்ட ஆயிட்டு எங்களை போட்டு தொந்தரவு பண்றது. சும்மா அடிட்டாங்க. பிரியாணி ரெடி ஆயிருச்சா? பாப்பாக்கு வேணுமாமா? வாசம் அடிக்குது பாரு. மோந்து பாரு. ஓய் வாசம் பாப்பா வருது. அரிசி திங்கிறது கொண்டோம். தெரியும் தெரியும் அம்மணி, நீ எதுக்கு இந்த பக்கம் வந்தீன்னு எனக்கு தெரியாதா? ஒரு ஆள் வருது. ஒரு ஆள் வருது, கொஞ்சம் கொடுங்கப்பா. அவளுக்கு கொஞ்சம் அரிசி கொடுத்துரு. போடு 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 நீ போடு. போடுற கீழ போடுறாத கை தட்டி விடாமானுதே. அரிசி அங்க கொடுங்கடா. குண்டால தட்டி விடு. திங்கிறாக்கா. போது அதிகமா திங்காத, காமால வந்துரு. காமால நாடே காமால தாங்க, அது நோய். அரிசி அதிகமா தின்னா அது ஏதோ பயந்துகிட்டு ஓடு நினைச்சு ஓடிட்டா. என்னமோ துரத்தி அதான் அந்த கால்ரான்னு ஓடுவாங்கல்ல. கால்ரா வருது. அந்த கவுண்டமணி படத்துல செந்தில் கால்ரான்னு இது அப்போ உங்களை துரத்திட்டு வந்துருச்சா? சைக்கிள் அடிட்டு போக முடியல. கடிச்சு போடுச்சானே என்னென்ன இப்படி கடிச்சு போடுச்சு பாரு. நீ குட்டி பிள்ளையா இருக்கிறப்ப என்ன கேட்ட? எப்ப பெருசா வாப்பா லொல்லு பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னு. எப்ப நடப்பாப்பான்னு கேட்ட. நடக்க ஆரம்பிச்சுன்னு விளையாட எப்ப பேச ஆரம்பிப்பானே. இப்ப பேசுறது எப்பப்பா பேசுறது நிறுத்துவா, எனக்கு தாங்க முடியலங்கிற. நான் என்ன வந்துட்டேன். என்னப்பா நான் சொல்ல, உங்க அக்கா தான் நீ சின்னதா இருக்கும்போது என்ன பண்ணா, நீ எப்ப நடப்பேன்னு கேட்டா. நீ நடந்ததுக்கு அப்புறம் எப்ப பேசுவேன்னு கேட்டா. இப்ப பேசுனதுக்கு அப்புறம் அக்கானால தாங்க முடியல. அது யார்த்த பாரு நல்ல கூட சாமி பாரு. இவதல்லி அவ்வளவு ஊரா இல்ல இல்ல, அது வேணும்னு உழுவுது. உட்காந்து போ, கட்டல போய் கோர. தமிழ் நீ போய் கட்டல கோரமா. அங்கேயும் போவாதீங்க, வாங்க. டைரக்டர் மேடம் என்ன பண்றீங்க? வீடியோ ஓடுறது தெரியலையா? அப்படி வேறு அமுத்துனா தெரியும். இங்க வேறு கையில் இருக்கக்கூடாது, கட்டாயி போயிரு. அப்புறம் நீங்க பேசுறதெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. ஓடுதா? அதுல யாரு தெரியுது? நான் இந்த பக்கத்துல போடுறேன், அங்க போய் பாரு. நீ தெரியறியா? அங்க போய் பாரு. என் Dress நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்க. தள்ளுக்கான்னு சொல்லணும். என் Dress நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல நல்லா இருக்குன்னு போடுங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு போட்டுருங்க. நல்லா இருந்து போடுங்க. நல்லா இல்லைன்னு போடுங்க. எப்படி சொல்லி என் Dress மட்டும் சொல்லிட்டா அவ Dress சொன்னாலான்னு பாருங்க. போய் நீ சொல்லிடு. நல்லா இருந்துங்க. நல்லா இருக்குன்னு சொல்லணும். பாத்தீங்களா? எவ்வளவு கொள்ளையா இருக்கா. அவ Dress மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்றா, என் Dress நல்லா இருக்காதுன்னு சொல்லிங்கன்னு சொல்றான். யாதத் மட்டும் நல்லா இருக்கா, அக்காதத் மட்டும் நல்லா இல்ல. உங்களே பாட்டி ஐஸ். எனக்கு இவதான் அக்காவா வந்திருக்கணும் போல. அக்கா வந்திருந்தா நீ தங்கச்சி மாதிரி இருந்திருக்க மாட்ட. நீ இப்படித்தான் பண்ணிருப்ப, குறும் பண்ணிருப்ப. அப்ப நான் குறும் பண்ணிட்டே இருக்கீங்களா? ஜாலியா நீ கண்டிப்பா பண்ணிருப்ப, ஜாலியா பண்ணி. அக்கா ஜாலியா நீங்க கோவப்படுங்க. அப்பா இவ அக்காவா இருந்திருப்பேன், நான் தங்கச்சியா இருந்திருப்பேன். என்னை வச்சு குத்தி இருப்பா, சப்பாத்தி மாதிரி குத்தி இருப்பா. நீ தான் குத்தி இருப்ப தங்கச்சியா இருந்தீங்கன்னா. எல்லாரும் வீட்லயும் அப்படித்தான் குறும்பு. நான் மட்டும்தான் வந்து சமத்தா இருந்தேன். என்ன நாங்க பாத்துருக்கோமே, சேர் எடுத்துட்டு அடிச்சுக்குவாங்க ரெண்டு பேரும். நாங்க பார்த்ததா இல்ல. என்ன மேடம்
திராட்சை தொட்டு பாரு. WWF போடும். பிச்சராதா அண்ணனும் சேர்ந்து. பிச்சராதா சும்மா பாரு. ரிமோட் உடையும் சேரு உடையும் இந்த டிவிக்கு என்னென்ன உடையுங்கிற போல பிச்சராதா பழுக்கட்டு பழுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு மாதிரி சாப்பிடலாம். சாப்பிடலப்பா. ஏச்சாமி வாசமே போதுமா அவ்வளவுதான். இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் தள்ளிக்கு வந்துக்குமா. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கோருங்க. கம்முன்னு முளக்கச்சி அடிச்சு ஆளுக்கு ஒரு கடையில கட்டி போடணுமா. ஆட்டுக்குட்டி ஆட்டம். எங்களையா? பின்ன உங்களைத்தா நீங்க பண்ற குறும்பு தாங்க முடியல. நீ இங்க வேற வாயில பேச எதா இருந்தாலும் அங்க உட்காந்துட்டு நீ வாயில பேசு. எப்படா அடிக்கலான்னு வர்றது. நான் ஏன்னா பூனை பிடிக்காம தான் பொத்துங்க. காக்கா தூக்கிட்டு பேசு. நான் பாக்குறதுக்கு பண்ணேன். அது இப்படி தள்ளுனா வரும். நீ தொடாத, உனக்கெல்லாம் தெரியாது. ஆப்பை பேரு உனக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க வா. அங்க போய் உட்காந்துக்க. சமத்துக்குட்டி போய் உட்காருங்க. முல்லைப்பூ சாம்பார் கொதிச்சிருச்சு ஐசு. சாம்பாரா புளி குழம்பு. தமிழினி புளி குழம்பு சாம்பார் கொதிச்சிருச்சாமா. சாம்பார் சாப்பிடலாமா? சாம்பார்ல புளி குழம்பு. என்னது? வேற என்னது இது? புளி குழம்பு பிடிக்காதாமா. சாப்பிட மாட்டேத்தவங்க அப்பனா. என்ன அப்படியே சொன்னாலும் அதுதான். பிரியாணி ரெடி ஆனது சொல்றேன். சாமி நீ வா தங்க நம்ம சாப்பிட்டுக்கலாம். பொம்மை யாரு? இந்த பொம்மை கட்டை யாரு? அழகா பூவெல்லாம் வச்சிருக்குது. இந்த பக்கம் கிளிப்பு போட்டிருக்கு. அக்காவா? கோவமா இருக்கிறாளா? பொம்மையா? குரங்குட்டி யாரு? அம்மா உனக்கு பிடிக்காதா? பிடிக்காதா? அப்பாவை அப்பா பிடிக்குதானே? சிரிச்சுட்டே சொல்ற. அம்மாவை இப்ப பிடிக்குமா? நான் என்ன பண்றேன்? சண்டை போட்டது நீங்க 2 பேரு. அப்பா பாவம் இல்லையா? அம்மா பிடிக்குமா? இரு நானும் உன்னோட டோன்ல கேக்குறேன். அப்பா உனக்கு பிடிக்காதா? என்னடி அப்படித்தானடி கேட்ட நீ? இங்க தமிழ் நீ அப்பா உனக்கு பிடிக்காதா? தெரியாது இதெல்லாம். பிடிக்குமா பிடிக்காதா? நீ சொன்னங்காட்டி சொல்லக்கூடாது. என் பிள்ளையே சொல்லுவா. சும்மாவே பிடிக்கும்னு சொல்லுவா. தங்கத்துக்கு எல்லாருமேலயும் பாசம். இறங்கி போய் அங்க போய் உட்காந்துக்கு போ. அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம். போயிட்டு உட்காந்து போட்டு போயிட்டோம்னா பாட்டில் தள்ளி தீ பிடிச்சிட போகுது. அந்த இதுலேயே அள்ளி போடு. கரண்டி இல்லையா? கழுவிக்கலாம். நம்ம பிரியாணி கிளறதுக்கு வேறு கரண்டி எடுத்துக்கலாம். இல்லை கரண்டி கழுவிக்கலாம். சாம்பல் தானே பிரியாணிக்குமே அந்த விக்குங்க பாத்திரம். வாங்கிக்கலாம். அது வாங்கிக்கலாம். பசிக்குதப்பா. ஆயிடுச்சா? மா gift வேற கொடுக்கணும். எப்ப அதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. 50 வேணா நீ போய் எடுத்துட்டு வந்துக்கோ. சாப்பாடு அம்மா கூட எடுத்தாங்கப்பா. எடுத்துட்டு வா. அம்மா gift. அம்மா எடுத்துட்டு போறாங்க. இப்பதான் இன்னும் மறைச்சு கொண்டாடுதே. இவன் மறைக்கிறத எல்லாம் பாத்துக்கலாம். பயங்கரமா மறைப்பா. என்ன சாமி? அம்மாச்சி gift கொடுத்துரு. கூட நீ உன் கையால கொடுத்து. ரெடி தங்கம். கூட அம்மாச்சிக்கு தாங்க. அப்படியே கூட போ செல்ல போட்ட போ. என்னடா அது? என்ன சாமி போட்டுக்குதா? ஏய் சேலையா? நல்லா இருக்கு. பாப்பா வாங்கினாலா? பாப்பா கொடுத்தாக்காட்டி பாப்பா பச்சை மரியா போன வருஷம் உங்களுக்கு எடுத்தலைங்க. அதே கலர். உங்களுக்கு கத்திரிப்பு கலரு. இதே கலர் இதே கலர். இதே சேம் இதே கலர் கலர் வந்து பஞ்சாட்டம் நல்லா இந்த கலர் பஞ்சாட்டம் இருக்குதானே. அது ஒண்ணு ஒரு பிளைனா தெரியல. அந்த பக்கம் நல்லா இருக்கு. மச்சி gift பாக்குறேன்னு சொல்லிட்டு கட்டிருவீங்களாட்டே சேலைய. போடவேலாம் பார்த்தா சும்மா விடுமா. அம்மாச்சி எல்லாம் அம்மாச்சி மாச்சதே புடவை நல்லா இருக்கா? என்னடா? அம்மா அம்மாவும் பட்டு புடவையா வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இங்க எடுத்து வந்து நான் ஜாயின் கட்டோட சரி ஐசன கட்டவே இல்லை. அது அங்க கட்டிட்டீங்களா? அங்க அடிக்கல. குழந்தை கட்ட போக முடியல. குழந்தை கட்டுறீங்களா? கடை வந்து கட்டுறீங்க? கடை வந்து கொண்ட ஐசு கும்பாசோட எங்க கடை வருது? கும்பாசோட சரி சரி. போது கொடுத்துருங்க. என்ன சாமி இது?
ஏய் சூப்பர். ஏ தங்கம் அழகா இருக்கு தங்கம். 2 பேரும் சேர்ந்து அப்படியே அணைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அழகா இருக்கு. சூப்பரா இருக்குது. இது பாப்பா gift. ஏய் நல்லா இருக்கு. என்ன கிஃப்ட்? கீழே நான் காட்டுறேன் அப்படி. இதத்தான் இவ்வளவு நாள் ரெடி பண்ணீங்களா? ஒரு வாரம் ரெடி பண்ணீங்களா? உங்க போட்டோ எல்லாம் எடுத்து நீங்க கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி தமிழனையும் உங்களையும் பாப்பாவையும் யூனிஃபார்மோடவே அழகா இருக்கு. இது நானு, இது அக்கா, இது நீங்க. சூப்பர்டா தங்கம். இது ஒரு வித்தியாசமா இருக்கு. இது ஒரு ரொம்ப ஹெல்தி. அம்மாச்சி ஹாப்பி பர்த்டே. அம்மா, இது அக்கா, இது நானு, இது நீங்க. எல்லாத்தோட இதானே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா. எல்லாத்துக்கும் இதுதான் நல்ல gift. சரி அப்புறம் படிக்கட்டும், கிஃப்டை காட்டட்டும். இது கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல ஓட்டுறதா அம்மா சொன்னா. ஃப்ரிட்ஜ்ல டோர் மேல அவி வந்து ஓட்டிட்டு போயிருக்கல. ஸ்டிக்கர் தான். அப்படியா? ஒட்டிக்கிறேன். அப்படியே ஒட்டுறதா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். சரி உங்க பேத்தி இன்னொன்னு என்னமோ வச்சிருக்காங்க. இது பாப்பா gift, இது என்னோட gift. சாப்பிடுங்க சி, சாப்பிடுங்க. சரி சரி வேற எடுத்து கூடல அப்படியே. அப்புறம் இது குட்டி gift. அங்க பாருங்க அடுத்த gift. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அம்மா. இது வந்து இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இது சாக்லேட். இது இங்க பாருங்க, இங்க பாருங்க. உனக்கு கிஃப்டா வந்த சாக்லேட்டுக்கு நீ கிஃப்ட் ஆக்கிட்ட. என்னடா இது? ஏகப்பட்டது இருக்குது. See, number first gift. இங்க இருங்க இங்க இருங்க. என்னடா ஒரு அநியாயம் இல்ல. ஆமா நீங்க அதுக்கு அடிக்கடி அதான் யூஸ் பண்றீங்க. தலைவலிக்குதுன்னு தலைவலி தெரியும். இங்க ஒரு அக்கா தலைவலி மருந்து கொடுத்துருக்கா. அம்மாச்சி பரவாயில்ல, இது நல்லா யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான gift வச்சிருக்கா. கடைசியான சூப்பரான gift. என்னது? என்னடா அது? இது இப்படி திறக்கணும் மச்சி. இப்படி திறக்கணும். பாருங்க. நான் படிக்கிறேன். படி நீ படி. My grandma. என்னை உங்களுக்கு பிடிக்கும், உங்களையும் எனக்கு பிடிக்கும். என்னோட அம்மாச்சி எனக்கு பிடிக்கும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்படிக்கு இந்தியா இச்சி. முத்தமா இச்சி அம்மாச்சியோட ஷார்ட் ஃபார்ம். அவ கூப்பிடுறதே நீ சீன் தான் கூப்பிடுவா. சுருக்கமா. அம்மாச்சிங்கிறது சாட்டு. சொல்ல மாட்டா. சீ சீ அது அப்படியே அத பழகி போச்சு. காமிக்கிட்டதால இங்க கொடுங்க. காமிச்சிட்டு வா பாத்த தொடர்ந்து. இந்தா தாங்கடி தங்க தங்க தங்க. இதுதாண்டி எனக்கு கோடி. என்ன சொன்ன பாரு. இதுதான் என்னோட கிஃப்ட் முத்தம் அப்படின்னு. சூப்பர் தங்க மாடி கொடுத்துட்டு போயிட்டு. படி கொடுத்துட்டு சொல்லு. நல்லா சிம்பிளா புடிச்சிட்டு இதுதான் என் gift. அவ்வளவுதான். யாருமே மறுக்க முடியாது. இதோட என்ன வேணும்? இதோட நமக்கு 500,000 செஞ்சது கூட பாப்பா. இத கொண்டு போய் ஒட்டி வச்சுக்கோங்கம்மா. அழகா இருக்கு. வச்சுக்கலாம். இல்லைன்னா வேற பிரேம் போட்டு வச்சுக்கலாம். அழகா இருக்கு. பிரேம் போட்டு வச்சுக்கலாம். இந்தாமா நல்லா இருக்குது. இது பிரேம் போட்டு வச்சுக்கலாம். ஏந்துட்டோங்க. பிரியாணி திங்கணும்ல ஏத்தங்க. கல்லு மிட்டாய் கேட்டா பிரியாணி தான் வேணும். கொஞ்சோண்டு தின்னுங்க. சரி விடுங்க, பிரியாணி சாப்பிட்டு ரெடியா இருக்கும். பிரியாணி தான் வேணும். சரி இறக்கிடலாம் மைஸ். கிளம்பிட்டு பாரு. கொஞ்சம் கிளம்புனா தெரியும். பசிக்குதாடா தங்க. அவ்வளவுதான்டா. இருடா தண்ணி வத்தலடா அது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் வை. பாருங்க அதான் மேல மட்டும் தண்ணி நிக்க மாட்டேங்குது. அது கிளம்பினா சரியா போயிடும். அவ்வளவுதான். கிளறுனா சரியா போயிடும். மேல மட்டும்தான் தண்ணி ஊத்தணும். இந்த சோறு பூரா அடியில பாருங்க. ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாமா? இலை எங்க இருக்குல்ல. பட்டலே சாப்பிட்டுக்கலாம். எப்பவுமே அதெல்லாம் நீங்க அன்னைக்கு வாங்க. கறியெல்லாம் மொத்தமா முடிச்சுங்க. பெருசா போட்டா பிரியாணிக்கு நல்லா இருக்குன்னு அதான் கொஞ்சம் பெருசா, ரொம்ப பெருசா போட்டு அப்படியே ஒரு அங்க பெருசா போடுங்க. பெருசா போடுங்க. பெருசா இருக்கு. இறக்கி வச்சுக்கலாமா கீழே? இங்க கேட்டா தமிழனே தலன் இருக்குது. இந்த பக்கம் வாடாம. நீ போய் உட்காரு, நம்ம போட்டுட்டு வரேன். இங்க கேட்டா அப்படியே கேட்டா நம்ம கட்டில உட்காந்துக்கிட்டோம் நாங்க. என்னடா பர்த்டேக்கு கேக் கொடுப்பாங்களாமா? கொடுக்கலையா? கேக் கொடுக்காம சாக்லேட் கேக்கே காணங்கறான். நிறைய குடிச்சீங்களா அவ்வளவு? அப்பா வாங்கி தர நாளைக்கு. உனக்கு சளி சரியா விட்டோம். சரி சரி சாப்பிடலாமா? வாட்டங்க அம்மாச்சி கொடுப்போம். விட்டுடுங்க. இப்படி கேட்டா யாரும் ஊட்டிவிட மாட்டாங்க. எப்படி இருக்கு பிரியாணி?
சொல்லாமலே சாப்பிடுறேன். இப்பதான் ஆயில் ஓட்டு முழுங்கணும்னா இப்பதான் முழுங்குதா? தண்ணி. பிரியாணி நல்லா இருக்கான்னு சொல்லிடு. நல்லா இருக்கு, நல்லாத்தான் இருக்கு. அட நல்லாத்தாயா இருக்கு. குருசாமி பின்னாடி வட்டல தூக்கிட்டு போறாங்க தேவ். அம்மா பின்னாடி வைக்காதீங்க, முன்னாடி தானே இருக்கு. டப்புனு தூக்கிட்டு போயிருவான். வேற லெவலுங்க. சூப்பரா இருக்கு. எல்லாம் கரெக்டா எப்படி இருக்கு சொல்லிடு பிரியாணி. அம்மா எப்படி இருக்கு? வேற லெவலாடி. இன்னைக்கு பௌர்ணமியா? பௌர்ணமியா? நிலா முழுசா தெரியுது இன்னைக்கு. தெரியும், 2 நாளைக்கு 3 நாள் தெரியும். கொஞ்சம் தான் முழுசா தெரியுது நிலான்னு பார்த்தா. புதன்கிழமை தான். அட ஆமா ஆமா முந்தானத்து நிலா பிரியாணி. நிலா பிரியாணி சாப்பிடுறோம். ஏப்பா நிலா சோறு தின்னோம். சோறு மாதிரி நிலா சோறு மாதிரி நிலா பிரியாணி. பிரியாணி. நிலா பிரியாணி. நிலா பிரியாணி. நிலா ஹோட்டல் வாங்கிட்டு வந்து ஹோட்டல்ல புரோட்டா, நிலா புரோட்டா. எது சொன்னாலும் நிலா தான். அவ்வளவுதாங்க. நான் பிறந்த நாளைக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு, சாப்பிட உட்காந்தாச்சு. நாங்க பொறுமையா சாப்பிடுறோம். இனி அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. பாய். பாய் சொல்லுங்க. சொல்லிட்டா பாய் சொல்லிட்டா. அதெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. அவளுக்கு தான் பயங்கரமா கோவம் வரும். யோசிச்சோம்னா எனக்கு தெரியலடா. தண்ணி எடுத்து கொடுங்கக்கா. காரமா இருக்குதான். காரமா இருக்கு. தயிர் இருக்காப்பா? எடுத்துட்டு வரேன். தயிர் எடுத்துட்டு. நீங்களும் உட்காந்து நீங்களும் சாப்பிடுங்க. வரேன், கட் பண்ணிட்டு வரேன்.